அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சுப்பிரமணிய பாரதியார் தமிழியற் புலம் நடத்தும் அறிவரங்க நிகழ்ச்சி 19/2/2025 புதன்கிழமையன்று சி. பூவிழி முனைவர் பட்ட ஆய்வாளர், தீபியா முனைவர் பட்ட ஆய்வாளர்களுடைய கட்டுரை அறிவரங்க நிகழ்ச்சியில் வாசிக்கப்படுகிறது. அறிவரங்கத்தில் கட்டுரை வாசிக்க இருக்கின்ற ஆய்வாளர்கள் பூவிழி, திவ்யா. அவங்க 2 பேரும் அவங்க எடுத்துக்கொண்ட தலைப்பில் கட்டுரை வாசிக்க இருக்காங்க. கட்டுரையாளர்கள் சக பேராசிரியர்களான தனலட்சுமி மேடம், லட்சுமி மேடம். வராதவங்களாம் நான் சொல்கிறது எப்பவுமே கிடையாது, அது என்னுடைய பாலிசி. அதுக்கு ஆய்வாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய இந்த பிற்பகலில் ஒரு மகிழ்ச்சியான, ஒரு உற்சாகமான வணக்கங்கள். இன்னைக்கு 2 கட்டுரையும் தொன்மை அடிப்படையில் சங்க இலக்கியம் அல்லது தொல்காப்பியம் அந்த அடியொற்றி இருக்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா இப்போ தொன்மையை பற்றி பேசுகிறோம், நிறைய தொன்மை, சங்க இலக்கியம், தொல்காப்பியம் அப்படிங்கிறாங்க. அதில் முதல் தலைப்பு தொல்காப்பியம் சுட்டும் பால். பால் பாலதானே, அது ஒரு சொல்லும் நல்லா இருக்கு, தலைப்பும் நல்லா இருக்கு. பால் பாலதானே, அவர் என்ன சொல்ல போறாரு, என்ன பால் கிடையாது. அது நிறைய பால் இருக்கு. ஆவின் பால், பசும்பால், எருமைப்பால். அது ஏன் பால் அப்படின்னு ஏன் போட்டாரு, தொல்காப்பியர் சொல்றாரா, அதெல்லாம் அவங்க கட்டுரையில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் தொல்காப்பியர் என்ன சொல்றாரு, அது ஏன் பாலதானே அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் கட்டுரை படிப்பார். அதே மாதிரி நடுக்கற்கள் பற்றி சங்க இலக்கியமும் தொல்லியலும் கூறும் நடுகள் பாடுபொருள். அவர் இவையா ஏற்கனவே இதே பொறுமைகளான ஒரு கட்டுரையை தான் படித்தாங்க. அதில் இன்னும் ஆழங்கால் பட வேண்டும், அதில் நான் ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் அதை மீண்டும் இங்கே கட்டுரையாக சமர்ப்பித்து ஆய்வாளர்களிடமிருந்து, பேராசிரியர்களிடமிருந்து மேலும் கூடுதலான தரவுகளை எப்படி கிடைக்கும் என்கிற அடிப்படையில் அவங்க 2வது முறையாக ஆய்வு கட்டுரையை வாசிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த 2 கட்டுரையாளர்களுக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்தி, ஆய்வாளர்கள் வந்திருக்கிறார்கள், இன்னும் நிறைய பேர் வருவார்கள். பரதம்லாம் அவங்ககிட்ட இருப்பாங்க. தலைப்பு தொல்காப்பியம் சுட்டும் பால் பாலதானே. தொல்காப்பியம் தோன்றி 12 காலம் ஆகிவிட்ட போதிலும் உரையாசிரியர்களின் துணையின்றி தொல்காப்பியத்தை புரிந்து கொள்வது எளிதானதாக இல்லை. தொல்காப்பியத்தின் சில நூற்பாக்கள் நேரடியாக பொருள் அறியும் வகையில் இருந்தாலும் பல நூற்பாக்கள் நேரடியாக பொருள் அறிய இயலாத வகையிலேயே உள்ளன. பொருள் அறிய இயலாத நூற்பாக்களை விளங்கிக் கொள்ள உரையாசிரியர்களின் துணை தேவைப்படுகிறது. ஆனால் உரையாசிரியர்கள் தங்கள் கருத்தை முன்வைப்பதால் தொல்காப்பியம் சுட்டும் கருத்துக்கு மாறான கருத்தும் வெளிப்பட வாய்ப்புள்ளது. இத்தகு மாறுபட்ட கருத்துக்களால் தொல்காப்பியத்தின் மூல கருத்தை முழுமையாக உள்வாங்க முடியாத நிலை உருவாகியுள்ளது. ஒரே நூற்பாவுக்கு எழுந்துள்ள பல்வேறு உரையினை ஒப்பிடுவதன் மூலம் இதனை உணரலாம். ஒரே நூற்பாவிற்கு பல்வேறு மாறுபட்ட உரைகள், கருத்துக்கள் உருவாக்கப்பட்டுள்ளதனால் தொல்காப்பியர் குறித்த கருத்து எது என்பதை அறிய இயலாமல் போகிறது. உரையாசிரியர்கள் கருத்து தொல்காப்பியத்தின் கருத்தா அல்லது தொல்காப்பியத்தை முன்வைத்து உரையாசிரியர்கள் வெளிப்படுத்திய கருத்தா என்ற கேள்வி எழுகிறது. பணுவலின் காலமும் உரையின் காலமும் பெரிய இடைவெளியை உடையவையாதலால் தொல்காப்பியத்தின் கருத்தினையும் உரையாசிரியர்களின் கருத்தினையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டியுள்ளது. கால இடைவெளிகளில் உருவான கருத்துக்கள் உரையாசிரியர்களால் தொல்காப்பியத்தின் கருத்தாக முன்வைக்கப்படுகின்றன எனலாம். உரையாசிரியர்கள் பிற்காலத்தை சார்ந்தவர்கள் என்பதால் அவர்கள் அளித்துள்ள கருத்து இலக்கணத்தின் பிற்கால வளர்ச்சி நிலைகளுடன் இணைந்ததாக இருக்கலாம்.
இதனால் உரையாசிரியர்களிடமிருந்து தொல்காப்பியத்தின் கருத்தை பிரித்தெறிய வேண்டியது அவசியமாகிறது. இவ்வகையில் களவியலின் 2வது நூற்பாவில் காணப்படும் பால்வயின், பாலதானை என்ற சொற்கள் வெளிப்படுத்தும் தொல்காப்பியரின் கருத்தினையும் உரையாசிரியரின் கருத்தினையும் அறிவதற்கு இக்கட்டுரை முயல்கிறது. ஒன்றே வேறே என்றிரு பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலதானையின் ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்ப மிக்கோனாயினும் கடிவரையின்றே என்ற நூற்பாவுக்கு உரை கூறும் இளம்பூரணர் களவு காலத்தில் தலைவனும் தலைவியும் எதிர்படுதலையும் அவ்வாறு எதிர்படுதலுக்கான காரணத்தையும் உணர்த்துவதாக சுட்டுகிறார். தலைவனும் தலைவியும் எதிர்படுவதற்கு ஊழே காரணம் என்பதை இந்நூற்பா சுட்டுவதாக அவர் உணர்த்த முயல்கிறார். ஒருவனும் ஒருத்தியுமாக இல்லறம் செய்துழி அவ்விருவரையும் மறுபிறப்பினும் ஒன்றுவித்தலும் வேறாக்குதலுமாகிய இருவகை ஊழினும் இருவருள்ளமும் பிறப்பு தோறும் ஒன்றி நல்வினை கண்ணே நிகழ்ந்த ஊழினது ஆணையின் ஒப்பு 10 வகைப்படும். அவை பிறப்பு, குடிமை, ஆண்மை, ஆண்டு, உரு, காமவாயில், நிறை, அருள், உணர்வு, திரு இக்குணங்களால் தலைமகன் மிக்கானாயினும் கடியப்படாது என்றும் விளக்கியுள்ளார். இளம்பூரணர் பால் என்பதற்கு ஊழ் என்று பொருள் கொண்டுள்ளார். மறுபிறப்பு பற்றி பேசுவதன் மூலம் இம்மை மறுமை என்ற கண்ணோட்டத்திற்கு உட்பட்டும் தலைவன் தலைவி சந்தித்தல் என்பது விதிவயக்குட்பட்டது என்ற கருத்தின் அடிப்படையிலும் உரை அமைந்துள்ளது. நல்வினையின் காரணமாக தலைவன் தலைவியை ஒன்றுவித்தலும் தீவினையின் காரணமாக வேறாக்குதலும் ஊழின் செயல்பாடுகள் ஆகின்றன. நல்வினையால் ஒன்றுபடுவது போல தீவினையால் பிறவிதோறும் கணவன் மனைவியராக வாழ்ந்தவர் ஒன்று சேராமல் போவதும் உண்டு. இதன் மூலம் தலைவன் தலைவி சந்தித்தல் என்பதே நல்வினையின் காரணமாக நிகழ்வது என்பதாக பொருள் கொள்ள இயல்கிறது. இந்நூற்பா காம கூட்டத்திற்கு உரிய கிழவனும் கிழத்தியும் எதிர்ப்படும் நிலனும் இவ்வெதிர்பாட்டிற்கு காரணமும் கூறுகின்றது எனும் நச்சினார்க்கினியர் இருவர்க்கும் ஓரிடமும் வேறிடமும் என்று கூறப்பட்ட இருவகை நிலத்தின் கண்ணும் உம்மை காலத்து எல்லா பிறப்பினும் இன்றியமையாது உயிர் ஒன்றி ஒரு காலைக்கொரு கால் அன்பு முதலியன சிறத்தற்கு ஏதுவாகிய பால்வரை தெய்வத்தின் ஆணையாலே பிறப்பு முதலியன 10 ஒத்த தலைவனும் தலைவியும் எதிர்ப்படும். அங்கனம் எவ்வாற்றானும் ஒவ்வாது தலைவன் உயர்ந்தோனாயினும் கடியப்படாது என்றவாறு என பொருள் உரைத்துள்ளார். நச்சினார்க்கினியர் பால் என்பதற்கு நிலம் என்று பொருள் கொண்டுள்ளதை காண முடிகின்றது. இக்கருத்து இளம்பூரணர் கருத்தில் இருந்து மாறுபடுகிறது. இளம்பூரணர் பால் என்பதற்கு ஊழ் என்று பொருள் உரைத்துள்ள நிலையில் நச்சினார்க்கினியர் தலைவனும் தலைவியும் ஓரிடமும் வேறிடமும் என்ற இருவகை நிலத்தின் கண் சந்திப்பர் என்று விளக்கியதன் வழி பால் என்பதை நிலம் என குறித்துள்ளதை காண முடிகிறது. குறிஞ்சி நிலத்தின் கண் சந்திக்கும் தலைவனுக்கும் தலைவிக்கும் மலையும் ஊரும் வேறாதல் உண்டு என்பது நச்சினார்க்கினியர் கருத்து. அதுபோலவே பாலதான என்பதற்கு பால்வரை தெய்வம் என்று நச்சினார்க்கினியர் பொருள் கொண்டுள்ளார். திணை மயக்கத்தால் மருதம் நெய்தல் எனும் நிலப்பகுதியில் காமபருவம் உடைய ஒருத்தி தன் தோழிகளை நீங்கி வருவதும் வேட்டையாடி அலைபவன் அவளை காண்பதும் பால்வரை தெய்வத்தின் மூலமே நிகழ்வது என்று நச்சினார்க்கினியர் சுட்டுகிறார். இவ்வாறு கிழவனும் கிழத்தியும் எதிர்பட்டு காண்பது பால்வரை தெய்வத்தின் காரணமாகவே அமைவதாக அவர் சுட்டுகிறார். ஒன்றி உயர்ந்த பால் என்பதில் வரும் பால் என்பதற்கும் பாலதானை என்பதில் வரும் பால் என்பதற்கும் இளம்பூரணர் ஊழ் என ஒரு பொருளையே குறிக்கிறார். அதனால் ஒன்றுபடுத்துவதும் வேறுபடுத்துவதும் ஆகிய வினைகளை செய்யும் ஊழ் என்ற பொருள் தோன்றுகின்றது. ஆனால் நச்சினார்க்கினியர் முதலில் உள்ள பால் என்பதற்கு நிலம் என்ற பொருளையும் இரண்டாவதான பால் என்பதற்கு ஊழ் என்ற பொருளையும் அளிப்பதன் மூலம் ஒன்றான மற்றும் வேறான நிலப்பகுதியில் வாழும் தலைவன் தலைவியின் அறிமுகம் கூட்டுவிக்கும் பால்வரை தெய்வமாகிய ஊழால் நிகழ்வதாக சுட்டுகிறார்.
இங்கு பால் எனும் சொல்லுக்கு நிலம், நிலப்பிரிவு என நச்சினார்க்கினியர் பொருள் அளிப்பதை கவனிக்க வேண்டியுள்ளது. தலைவனும் தலைவியும் காண்பது பிறவிதோறும் ஒத்த அன்புடையவராக வாழ்ந்தவர்களுக்கு மட்டும் நிகழக்கூடியது என இரு உரையாசிரியர்களும் கூறுகின்றனர். இந்நூற்பா தெய்வ மனமாகிய காமக்கூட்டம் நேர்தற்கு அதுவும் அங்கனம் கூடும் கிழவன் கிழத்தியரது தகவும் ஆமாறு கூறுகின்றது எனும் பாலசுந்தரம் ஒன்றுபடுத்துவது, வேறுபடுத்துவது என்று சொல்லப்படும் இருவகை ஊழினிடத்தை பொருந்தி ஒன்றுபடுத்தலை செய்யும் உயர்ந்த ஊழினது ஆணையானே. பிறப்பு முதலாயவற்றான் ஒத்த தலைமகனும் தலைமகளும் ஒருவரை ஒருவர் எதிர்பட்டு காண்பர். ஒப்புமை கூறுகளுள் சிலவற்றான் தலைமகன் மிக்கானாயினும் கடியப்படுதல் இல்லை. அக ஒழுக்கமாகிய ஐந்தினை நிகழ்ச்சிகள் யாவும் கூடியிருத்தல், பிரிந்திருத்தல் என்னும் இருவகையாய நிகழ்தலின் ஒன்றுபடுத்தல், வேறுபடுத்தல் என பாலும் ஊழ்வினை இருவகைத்தாயிற்று என பொருள் உரைத்துள்ளார். பால்வயின் என்பதற்கு இருவகை ஊழ் என்றும், பாலதான என்பதற்கு ஊழினது ஆணை என்றும் பொருள் கொண்டுள்ளார். பாலசுந்தரம் இளம்புரனரை போலவே ஒப்பினது 10 வகைகளை எடுத்துக்காட்டி விளக்குகிறார். இதனால் பாலசுந்தரம் இளம்புரனரின் கருத்தையே பின்பற்றியுள்ளதை காண முடிகிறது. இந்நூற்பாவிற்கு உரை கூறும் தமிழண்ணல், காதல் கண்டவரிடத்தெல்லாம் நிகழ்வதென்று, ஒருவர் மீது ஒருவருக்கு எதிர்பாராது கண்டதும் காதல் பிறப்பது முன்வினை தொடர்ச்சி. பிராக்கெட்ல சதை உணர்வால் விலங்கினம் போல் நடப்பன காதலும் ஆகாது, காமமும் ஆகாது, அவை விலங்கின வெளிப்பாடுகள். பால், முறை, வினை, ஊழ் என்பன முன்வினை தொடர்ச்சிகள். இவற்றுள் ஒன்று சேர்ப்பனவும் உண்டு, ஒன்று படுத்தாதனவும் உண்டு. அவற்றுள் ஒன்று படுத்தவல்ல உயர்ந்த ஊழின் ஆணையால் தம்முள் உரு, திரு, பண்பு போன்றவற்றால் ஒப்புமை உடைய தலைவனும் தலைவியும் எதிர்பாராது சந்தித்துக் கொள்வர். இருவருக்கும் ஒப்புமையே முக்கியம். சிலவற்றில் பிராக்கெட்ல அகவை செல்வம், தலைவன் தலைவியும் உயர்ந்தவனாயினும் அது ஏற்கத்தக்கதே ஆகும் என்கிறார். மேலும் பால், முறை, ஊழ் என்பன ஒரு பொருட் சொற்கள். கண்டவர் மேலெல்லாம் அன்பு செல்லாது ஒருவரை கண்டதும் மனம் ஈடுபடுவது ஏன்? அதுதான் தெய்வத்தால் ஏற்படும் முன்வினை தொடர்ச்சி. வேறுபடுத்தும் ஊழ் அல்லாமல் ஒன்றுபடுத்தும் ஊழால், அதன் ஆணையால் பிராக்கெட்ல ஆற்றலால் ஒப்புமையுடைய இருவரும் எதிர்பாராது காண்கின்றனர். சிலவற்றில் தலைவன் தலைவியை விட உயர்ந்தவனாக இருக்கலாம் என்கிறார் தமிழண்ணல். இதனால் தமிழண்ணலும் பால் என்பதற்கு முன்வினை தொடர்ச்சி கொண்டு இளம்புரனர் கருத்தையே பின்பற்றுகிறார். இளம்புரனரை பின்பற்றி தற்கால உரையாசிரியர்களான பாலசுந்தரம், தமிழண்ணல் ஆகியோரும் ஒரே பொருளையே தந்துள்ளனர். ஆனால் லக்குவனார் வேறுபட்ட நிலங்களை சார்ந்த தலைவன் தலைவியர் சந்தித்து காதல் கொள்வதாக சுட்டும் நச்சினார்க்கினியரின் கருத்திற்கு முதன்மை அளித்துள்ளார். உலகத்தில் ஆண் பால், பெண் பால் என இரு பிரிவுகள் உள்ளன. ஆணை ஆணும் பெண்ணை பெண்ணும் காதலித்தல் இயலாது. ஆணும் பெண்ணும் என்ற வேறுபட்ட இரு பாலினரும் தம்முள் காதலித்தல் கூடும். ஆணும் பெண்ணும் இளமை தொட்டு ஒழுக்க கட்டுப்பாட்டுடன் உள்ளத்தை கண்டவாறு செல்ல விடாது ஒருமித்த கருத்துடன் உயர்ந்தோராய் வளர்ந்து வருந்தால் பால் உணர்ச்சி தோன்றி மணக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். அவ்வாறு மன வாழ்க்கை வேண்டும் என்ற காலத்தில் எல்லா வகையாலும் ஒத்த நிலைமையில் உள்ள மைந்தனும் மகளிரும் தம்முள் காதல் உணர்வு தோன்றுவதை அறிவர். பெண்ணினும் ஆண் சில வகைகளில் சிறப்புடையோனாக இருந்தாலும் குற்றமின்று என இலக்குவனார் விளக்குகிறார். இங்கு இரு பால்வயின் என்பதனை இலக்குவனார் ஆண் பெண் என்ற இருபால் என்று சொல்லுகிறார். தன் பாலுக்கு எதிர்பாலினத்தின் மீதே காதல் உணர்ச்சி தோன்றுவதை இந்நூற்பா சுட்டுவதாக கொள்ளலாம். இவ்வுரை பிற உரையாசிரியர்களின் கருத்திலிருந்து மாறுபட்டதாக உள்ளது. மேலே கூறப்பட்ட உரையாசிரியர்களின் கருத்துகளில் பால் என்ற சொல்லுக்கு ஊழ்,
நிலம், பாலினம் என்ற 3 வகையான பொருள்கள் அளிக்கப்பட்டுள்ளதை காண முடிகிறது. பாலதான என்ற சொல் இணைவில் உள்ள ஆணை என்பது கட்டளையிடுதல் என்ற பொருளை தருகிறது. அது பாலின் கட்டளை என விரிவுபடும் போது பால் ஊழ் என பொருள் பெற்று ஊழின் கட்டளையால் ஆணும் பெண்ணும் எதிர்படுவதாக பொருள் விரிவு பெறுகிறது. இதனால் இளம்பூரணர் உள்ளிட்ட உரையாசிரியர்கள் பால் என்பதை ஊழ் எனவே கொண்டுள்ளனர். நச்சினார்க்கினியர் பால் என்பதற்கு பிரிவு என பொருள் கொண்டு வேறுபட்ட நிலங்களை சார்ந்தவர்கள் நிலப்பிரிவினர் என பொருள் கொள்வதன் மூலம் திணை மரபுடன் பொருத்த முற்பட்டுள்ளார். சி. லக்குவனார் பால் என்ற சொல் தற்காலத்தில் பாலினம் என்பதை குறிக்க பயன்படுத்துவதன் அடிப்படையில் ஆண் பெண் பிரிவு என கொண்டு பாலினத்தை குறிப்பதாக சுட்டுகிறார். இம்மூன்று பொருள்களும் பொருத்தமுடையனவாகவே தோன்றினாலும் பால் எனும் சொல் வரலாற்று முறையில் பயன்படுத்தப்பட்டதை அறிந்து அதன் பின் திணை மரபில் அச்சொல் பயின்று வந்துள்ள முறைமையை அறிய வேண்டியுள்ளது. தொல்காப்பியத்தில் பால் என்ற சொல் 63 இடங்களில் வந்துள்ளதை காண முடிகிறது. எழுத்ததிகாரத்தில் 9 இடங்களிலும், சொல்லதிகாரத்தில் 37 இடங்களிலும், பொருளதிகாரத்தில் 17 இடங்களிலும் பயின்று வந்துள்ளன. இச்சொல் கூறு, பிரிவு, பாலினம், பக்கம், தன்மை, குலம், பான்மை, பக்கச்சொல் என்ற பொருளிலே பயிலப்பட்டுள்ளது. மேலும் அப்பால், ஐம்பால், பாலரி கிளவி, பாலுணர்வு, பாலரி போன்ற சொல் இணைவுகள் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளன. இச்சொற்களில் பயின்று வரும் பால் என்பது பிரிவு என்பதையே பெரும்பாலும் குறிக்கிறது. அதே நேரம் பாலின பிரிவு, ஒருமை பன்மை பிரிவு, உயர்திணை அஃறிணை பிரிவு, திணை பிரிவு என்றும் வருவதை காண முடிகிறது. தொல்காப்பிய கிளவியாக்கத்தில் காலம், உலகம், உயிரே உடம்பே, பால்வரை தெய்வம், வினையே பூதம், ஞாயிறு திங்கள் சொல் என வருவும் ஆயிரைந்தொடு பிறவும் மன்ன ஆவையின் வருவும் கிளவி எல்லாம் பால் பிரிந்திசையா உயர்திணை மேன என்ற நூற்பா காலம், உலகம், உயிர், உடம்பு, பால்வரை தெய்வம், வினை, பூதம், ஞாயிறு, திங்கள், சொல் என்ற சொற்கள் உயர்திணையால் முடியாது, அஃறிணையால் முடியும் என்கிறது. உயர்திணைக்குரியராக இருந்தாலும் அஃறிணையால் முடியும் பொருள்களை சுட்டும் போது பால்வரை தெய்வம் என்ற ஒரு தொடரும் குறிக்கப்படுகிறது. பால்வரை தெய்வம் என்பதற்கு உரையாசிரியர்கள் பின்வருமாறு விளக்கமளிக்கின்றனர். சேனாவரையர் எல்லாருக்கும் இன்ப துன்பத்திற்கு காரணமாகிய இரு வினையையும் வகுப்பது. நச்சினார்க்கினியர் தெய்வம் செய்தது, இதனை பால்வரை தெய்வம் என்றார். இன்ப துன்பத்திற்கு காரணமாகிய இருவினையும் வகுத்தலின் வினை விளைந்தது, இது இருவினை தெய்வம். தெய்வச்சிலையார் பால்வரை தெய்வம் என்பது ஆணும் பெண்ணும் அழியும் ஆகிய நிலைமையை வரைந்து நிற்கும் பரம்பொருள். கல்லாடனார் பால் என்பது இன்ப துன்பங்களை வகுப்பதோர் தெய்வம் என விளக்கியுள்ளார். பாலசுந்தரம் பால்வரை தெய்வம் என்றது கந்தழியை, அது, அஃது, அவன், அவள், அது என பார் பொதுமையாக நிற்றலின் கந்தழி பால்வரை தெய்வம் எனப்பட்டது. பால்வரை தெய்வம் என்பது இருவினை வகிக்கும் தெய்வம் என்று மதுரை தமிழ் பேரகராதி பொருள் அளித்துள்ளது. இருவினை தெய்வம் பரம்பொருள் கந்தழி என்ற பொருளை பால்வரை தெய்வத்திற்கு அமைப்பதை காண முடிகிறது. இதன் அடிப்படையில் பால் தெய்வ ஆணையால் அமைவது என்பது பெறப்படுகிறது. பால் என்பது ஊழ் என்கிற பொருளை நேரடியாக குறிக்கவில்லை. இதனால் பிரிவு என்ற பொருளின் பொது நிலையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையிலேயே பால், பாலதானை என்ற சொற்களை பார்க்க வேண்டியுள்ளது. பாலதானை என்பவற்றிற்கு பால்வரை தெய்வம் என்று உரையாசிரியர்கள் பொருள் கொண்டுள்ளனர். பால் என்பது மனித விலங்கினங்களில் ஆண் பிரிவு, பெண் பிரிவு ஆகியவற்றை சுட்டுவதாக பயன்படுத்தப்பட்ட
சொல்லென அறிய முடிகின்றது. இந்த ஆண் பெண் இன பாகுபாடு இயற்கையாக உருவாவது என்றாலும் இந்த ஆண் பெண் உருவாக்கத்திற்கு தெய்வமே காரணம் என்ற கருத்து மக்களிடம் இருந்துள்ளது. அதனாலேயே பாலை வரையறுக்கும் தெய்வத்தை சுட்டுவதாகவே பால்வரை தெய்வம் என்ற தொடர் அமைந்துள்ளது. இங்கு பால், பாலதானை என்பதற்கு ஊழ் என்ற பொருள் உரையாசிரியர்களால் சுட்டப்பட்டுள்ளதை இணைத்து காண வேண்டியுள்ளது. ஊழே ஒரு உயிரின் பாலை நிர்ணயிப்பது என இவர்கள் கொண்டிருக்கலாம். வினை கோட்பாடு சமய சார்போடு உருவாவதற்கு முன்பே ஒரு சமூக சார்பாக புராதன தமிழர் பண்பாட்டில் அது உருவாகி இருந்தது. பால், பாலது ஆணை, பால்வரை தெய்வம் முதலிய பெயர்கள் ஊழ்வினை கோட்பாட்டின் மிக பழைய பெயர்களாகும். பால் என்ற சொல்லின் அடியாக இத்தத்துவம் தோன்றி இருக்க வேண்டும் என்று சிலம்புனா செல்வராசுவின் கருத்து கவனம் கொள்ள வேண்டியதாக உள்ளது. அதாவது ஊழ்வினை என்ற கருத்திற்கு பால் பற்றிய கருத்தே அடிப்படை பட்டிருக்கலாம் என அவர் கருதியுள்ளார். தொல்காப்பியத்தில் ஊழ் என்ற சொல்லை எங்கும் காண முடியவில்லை. ஆனால் தெய்வம் என்ற சொல் தொல்காப்பியத்தில் வருகிறது. எனவே பால்வரை தெய்வம் என்பதற்கு பாலை வரையறை செய்கின்ற தெய்வத்தின் ஆணை என்று பொருள் கொள்ளலாம். பாலதானை என்பதற்கு ஊழின் ஆணை என்று பொருள் கொள்ளும் போது எதிர்பட்டு புணரும் இயற்கையுடன் இணைந்த திணை மரபு ஊழால் நிகழ்வதாக மாறி போகிறது. இது தமிழின் திணை மரபுக்கு எதிரானதாக போகக்கூடியதாகும். தொல்காப்பியர் கால தமிழ் சமூகமும் அதற்கு முற்பட்ட தமிழ் சமூகமும் தெய்வம் என்பதை அறிந்திருந்ததை தவிர சமயம் சார்ந்த கருத்துக்களை அறிந்திருந்ததில்லை எனலாம். இதற்கு தொல்காப்பியத்திலேயே பல சான்றுகளை பார்க்க முடிகிறது. உதாரணமாக தெய்வம் சுட்டிய பெயர் நிலை கிளவியும், பால்வரை தெய்வம் வினையே பூதம், தெய்வம் உணாவே மா மரம் புல்பறை, மண்ணும் நிமித்தம் மொழிப்பொருள் தெய்வம், உள்ளுரை தெய்வம் ஒழிந்ததை நிலம் என, தோழியை வினாவலும் தெய்வம் வாழ்த்தலும், தெய்வம் அஞ்சல் புரை அறம் தெளிதல், வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப என்று தொல்காப்பியத்தில் 8 இடங்களில் தெய்வம் என்ற சொல் வருவதை பார்க்க முடிகிறது. இவ்விடங்களில் வருகின்ற தெய்வம் என்பது தமிழரிடம் தெய்வம் பற்றிய கருத்தாக்கங்கள் இருந்ததையே உணர்த்துகின்றன. ஆனால் ஊழ் என்ற கருத்தாக்கம் தொல்காப்பியர் நூற்பாக்களில் வெளிப்படவில்லை. பிற்கால அகப்பொருள் நூல்களில் ஊழ் பற்றிய கருத்து அமைந்து வருவதை காண முடிகிறது. இக்கருத்தை உரையாசிரியர்களால் உள்வாங்கப்பட்டு தொல்காப்பிய நூற்பாவுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது எனலாம். அதாவது திணை மரபில் ஊழ் பற்றிய கருத்துக்கள் பிற்காலத்தில் இணைக்கப்பட்ட நிலையில் அந்த கருத்தின் அடிப்படையில் ஊழ் பற்றிய கருத்திற்கு முந்தைய தொல்காப்பியத்திற்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது என்பதை உணர முடிகிறது. அதனாலேயே பாலதானை என்பதற்கு பாலை வரையறுத்த தெய்வத்தின் ஆணை என கொள்ளாமல் ஊழ் என கொள்கின்றனர். வாசிச்சேன். ஆனா நடுக்கல் காணப்படும் இட அமைப்பும் நடுக்கல் அமைப்பும் பொருத்தி பார்த்து அந்த கட்டுரையை வாசிச்சேன். 2வது கட்டுரை சங்க இலக்கியமும் தொல்லியலும் கூறும் நடுகல் பாடுபொருள். முன்னுரை. பண்டைய மக்களின் வாழ்வியல் முறை அறிந்து கொள்ள சங்க பாடல்களும் அதனை உறுதி செய்ய தொல்லியல் சான்றாதாரங்களும் பெரிதும் உதவுகின்றன. புலவர்களின் கற்பனையாக பார்க்கப்பட்ட பாடல்கள் ஆய்வுகளின் மூலம் பெறப்பட்ட தரவுகளினால் உயிர்ப்பிக்கிறது. பண்டைய தமிழரின் வாழ்வியல் பதிவுகளை இவ்வுலகிற்கு உணர்த்திடும் சான்றுகளுள் நடுகற்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது. நடுகல் என்பது ஒரு பண்பாட்டின் வெளிப்பாடு, நம்பிக்கை, நன்றி பாராட்டல், வெகுமதி என்று அதன் தோற்றத்தை கருத வேண்டியுள்ளது. நடுகற்களின் பாட பொருண்மைகளையும் தொல்லியல் சான்றாதாரங்களையும் கொண்டு சங்க பாடல்களின் மூலத்தை ஆராய்வதே இக்கட்டுரையின் நோக்கமாகும். நடுகல் இறந்தவர்களின் நினைவாக நடப்பட்ட நினைவு கற்களை நடுகல் என்ற பொது சொல்லால் சுட்டப்படுகின்றன.
வீரத்தின் அடையாளமாகவும் இறப்பின் அடையாளமாகவும் எழுப்பப்படும் நினைவு கற்கள் நடுகள் என அழைக்கப்படுகின்றன. பெருங்கற்காலத்தை சார்ந்த பதுக்கைகள் பரிணாம வளர்ச்சி பெற்று நினைவு கற்களாகவும் மாற்றமடைந்தன. சங்க இலக்கியத்தில் பதுக்கை, நெடுங்கல், நடுகள் எனும் சொற்கள் நினைவு சின்னங்களை குறிக்க பயன்படுத்தப்படுகின்றன. சங்க இலக்கியத்தில் பதுக்கை என்ற சொல் 16 இடங்களிலும், நடுகள் என்ற சொல் 21 இடங்களிலும், நெடுகள் என்ற சொல்லாடல் ஒரு இடத்திலும் காணப்படுகின்றன. பெருங்கற்படை சின்னத்தின் தொடக்க நிலையாக கற்பதுக்கைகளும் அவற்றின் வளர்ச்சி நிலையாக கல்திட்டை, கல்வட்டமும் இறுதி நிலையாக நெடுங்கற்களும் அறியப்படுகின்றன. நெடுங்கற்கள் உயரம் குறைந்து உருவம் பொறித்து நடப்பட்டு நடுக்கற்கள் ஆகின. இங்கிலாந்து நாட்டவரான கிராண்ட் ஆலன் என்பவர் கடவுளின் பரிணாமம் என்ற நூலில் சமாதியின் மேல் நட்டு வைக்கப்பட்ட மரத்தினால் ஆன முளைகள் தான் சிறிய வேலைப்பாடுகள் கொண்ட மரச்சிலைகள் தோன்றுவதற்குரிய திருப்பு மையத்தை உருவாக்கி இருக்கக்கூடும். செமிட்டிக் இடத்தால் பெரிதும் புனிதமாக போற்றப்படும் உருளைகளும் மரத்தூண்களும் தோன்றுவதற்கு கூட மரமுளைதான் காரணமாகும் என குறிப்பிடுகிறார். அக்கருத்தினை கொண்டு நோக்கினால் கற்பதுக்கைகள் நடுகற்களாகவும் நடுகற்கள் கற்சிலைகளாகவும் வளர்ச்சி அடைந்ததை காணலாம். இயற்கையில் மனிதன் கொண்ட அச்சுமே வழிபாட்டின் தோற்றமாகும் என்கிறார் சிக்மண்ட் ஃப்ராய்ட். அச்சமும் நன்றி உணர்ச்சியும் மக்களிடையே இறை உணர்வை வளர்த்ததாக அறியப்படுகிறது. ஆவியுலக கோட்பாட்டின் மீது இருந்த நம்பிக்கையும் அச்சமும் நடுகள் முன்னோர் வழிபாடாக மாற காரணமாக அமைந்துள்ளது. நடுகள் நடுவதற்குரிய இலக்கணத்தை தொல்காப்பியம் பொருள் அதிகார புறத்திணையில் காட்சி, கால்கோள், நீர்ப்படை நடுதல், சீர்த்தகு சிறப்பில் பெரும்படை வாழ்த்தல் என்று 23 வகையில் கல்லோடு புணரல் தொல்காப்பியம் பொருளதிகாரம் 63வது நூற்பாவில் தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். நடுகள் நடுவதற்கு கல்லை பாட்டல், எடுத்து வருதல், நீரினால் தூய்மை செய்தல், பின்னர் கல்லினை நட்டு வைத்தல், அக்கல்லினை வீரனின் பெயரும் அவனின் வீர செயல்களையும் புரிந்து கல்லினை தெய்வமாக்கி போட்டுதல் என 6 நிலைகளில் தொல்காப்பியம் குறிப்பிடப்படுகிறது. தொற்பூசலில் ஈடுபட்ட வெற்றி கரந்தை வீரர்களுக்கு நடுகள் எடுக்கப்பட்டதாக தொல்காப்பியமும் சங்க இலக்கிய பாடல்களும் குறிப்பிடுகின்றன. தொல்லியல் மூலம் பெறப்படும் நடுகள் தரவுகள். தென்னிந்திய நடுகற்கள் குறித்து ஆய்வுகள் வால்ஷ் என்பவரால் 1937 தொடங்கி வைக்கப்பட்டது. 1970ஆம் ஆண்டு நாகசாமி அவர்கள் தலைமையில் நடுகற்கள் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டன. 1975 தொல்லியல் துறை நடத்திய நடுகள் கருத்தரங்கிற்கு பிறகு சங்க இலக்கியத்தில் நடுகள் மீதான மறு ஆய்வுகளும் படுபெற தொடங்கின. இந்தியாவில் வடபகுதிகளாகிய இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளிலும் வீரக்கல் மரபு காணப்படுகிறது. கிடைக்கக்கூடிய நடுகற்களில் காலத்தால் முற்பட்டவை கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புலிமான் கொம்பை நடுகற்கள் ஆகும். புலிமான் கொம்பை, தாதகப்பட்டி, கொற்பனைக்கோட்டை நடுகற்களே சங்க கால நடுகற்களாக தொல்லியல் துறையால் உறுதிப்படுத்தப்படுகின்றன. நடுகற்களில் மங்கள வாசகம், மன்னனின் பெயர், ஆட்சி ஆண்டு, இறந்த வீரனின் வீரமும் பேரும் பொறிக்கப்படுவதன் மூலம் நடுகள் கிடைத்த பகுதியில் ஆட்சியாண்ட அரசன் மற்றும் மக்களின் சமூக நிலையை அறிய முடிகிறது. தொல்லியல் ஆய்வுகளின் மூலம் கிடைக்கப்பெற்ற நடுகற்களின் அமைப்பு, நடுகற்களில் இடம்பெற்றுள்ள செய்தி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நடுகற்களை சிறைமீட்டான்கள், நிறைமீட்டான்கள், வடக்கிருந்தான்கள், பத்தினி படிமக்கள், வீர மாசாதிகள், புலிக்குத்திப்பட்டான்கள், பன்றி குத்திப்பட்டான்கள், யானை குத்திப்பட்டான்கள், மான் குத்திப்பட்டான்கள், நாய்க்கு நடுகள், கிளிக்கு நடுகள் என 23 வகையாக நடுகற்களை பிரிக்கிறார் சாக்கர் கிருஷ்ணமூர்த்தி. சங்க இலக்கியத்தில் நடுகள். அகத்திணை பாடல்களில் நடுகள் குறித்த தரவுகள் பாலைத்திணை பாடல்களிலே காணப்படுகின்றன. வீரத்தின் அடையாளமான நடுகள் அகப்பாடல்களில் பாலை நிலத்தின் கொடுமைகளையும் அச்சத்தையும் உணர்த்துவதற்கு முன்வைக்கப்படுகிறது. புறத்திணை பாடல்களில் வெச்சி, கரந்தை, வாகைத்திணை பாடல்களில் நடுகள் குறித்த தரவுகள் காணப்படுகின்றன.
சங்க பாடல்களில் காணப்படும் நடுகள் குறித்த செய்திகளை நோக்கினால் பெயரும் பீடும் எழுதி அகர்தோறும் பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் அகநானூறு 67 என்ற அகநானூற்று பாடல் நடுகளில் வீரனின் பெயரும் வீரச் செயலும் குறிக்கப்பட்டதை காட்டுகிறது. அத்தம நடுகள் ஆயன உதைத்த காண யானை கதுவாய் பல்புகே அகநானூறு 365 பாடல். இப்பாடலில் யானை நடுகளை ஆள் என நினைத்து உதைத்ததை குறிப்பிடுகிறது. இவ்வரிகள் மூலம் ஆள் உருவத்திற்கு நடுகள் நடப்பட்டதை அறிய முடிகிறது. ஒளிமை கூந்தல் ஒல்நுதல் அறிவை நடுகள் கைத்தொழுது பரவும் ஒடியாது புறநானூற்று 360 பாடல். இப்புறப்பாடல் அறிவை பருவத்து பின் தன் கணவனும் அரசனும் எதிரி நாட்டுக்கூறில் வெற்றி பெற வேண்டும் என வணங்குவதாக அமைந்துள்ளது. நடுகள் பீலி சுட்டி துடிப்படுத்து தொப்பி கல்லோடு துருவு பலி கொடுக்கும் அகநானூறு 35 என்ற அகநானூற்று வரிகள் நடுகளுக்கு மைப்பீலி சுட்டி துடி இசைத்து கல்லோடு செம்மறியாட்டை பலி கொடுத்தனர் என்ற தகவலை பதிவு செய்கிறது. இப்பாடல் நாட்டுப்புற தெய்வங்களின் வழிபாட்டு முறையுடன் ஒத்து காணப்படுகிறது. சிறு தெய்வ வழிபாட்டின் நடுகள் வழிபாட்டின் வளர்ச்சி என்று திரு மீனாட்சி சுந்தரனார் குறிப்பிட்டுள்ளார். தொல்லியல் சங்க இலக்கியம் ஒரு ஒப்பீடு. சங்க இலக்கியத்தில் நடுகள் பாடல்களில் காணப்படும் எழுதுடை நடுகள் பெயரும் பீடும் பொறித்து பெயரோடு நட்டக்கல் போன்ற வரிகள் காணப்படுகின்றன. இவை நடுகளில் வீரனின் பெயரும் வீரமும் குறிக்கப்பட்டதை கூறுகின்றன. தொல்லிகளில் கிடைக்கக்கூடிய பெரும்பான்மையான நடுகளில் வீரனின் பெயரும் வீரன் இறப்பிற்கான காரணமும் குறிக்கப்பட்டுள்ளது. சான்றாக நடுகர்களில் காணப்படும் தோறு விடுவித்து பட்டான்கள் பல்லடு புலிக்குத்தி பட்டான்கள் மோத்தக்கால் நிறைமீட்டு பட்டான்கள் கரடி போன்றவற்றை கூறலாம். அகநானூற்று 35 பாடலில் தொப்பி கல்லோடு துருவு பலி கொடுக்கும் என்ற வரையும் புறநானூற்று 232 பாடலில் சிறு களத்து உகுக்கும் கொள்வை கொல்லோ என்ற வரையும் புறநானூற்று 329 பாடலில் இல்லது கல்வி சில்குடி சீரூர் என்ற வரையும் நடுகளில் கல்வைத்து படைக்கப்பட்டதை குறிப்பிடுகிறது. நரிப்பள்ளி புளியனூர் துரைப்பாடி போன்ற ஊர்களில் கிடைக்கப்பட்ட நடுக்கல்களில் கல்குடம் குறிக்கப்பட்டுள்ளது. நடுக்கல் வழிபாட்டில் கல் பெற்றிருந்த சிறப்பினை அறிய முடிகிறது. புறநானூற்று 335 பாடல் களிற்றை கொன்று தானும் இறந்த வீரனுக்கு நடுகள் எடுக்கப்பட்டதை குறிப்பிடுகிறது. கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிவமாரவர்மன் ஆட்சியில் நடப்பட்ட யானை குத்திப்பட்டான்கள் தொல்லியலில் கிடைக்கிறது. இதை சான்றாக கூறலாம். நெல் உதுத்து பரவும் கடவுளும் இளமை என்ற புறநானூற்று வரியில் நடுகள் பெற்றிருந்த சிறப்பினை சுட்டுகிறது. தொல்லியல் ஆய்வுகள் மூலம் மூத்தோர் வழிபாட்டில் நெல் பெற்றிருந்த சிறப்பிடத்தை அறிய முடிகிறது. அலெக்சாண்டர் ரியா அவர்களின் பெருங்கற்காலம் குறித்த ஆய்வுகளும் ஆச்சன் அவர்களின் ஒருங்கல் ஆய்வும் ஈம சின்னங்களில் இடுபொருளாக நெல் இருந்ததை உறுதிப்படுத்துகின்றன. பெருங்கற்கால பண்பாட்டு கடலில் வழிபாட்டில் இடுபொருளாக வைத்து புதைக்கப்பட்ட நெல்லானது நடுகள் பண்பாட்டில் தூவி வழிபடும் பொருளாக உருக்கொண்டதை அறிய முடிகிறது. வேட்பலகை வேற்றுமுனை கடுக்கும் என்ற அகப்பாடலிலும் கிடுக்கு நிறைத்து எக்கு ஒன்ற என்ற அகவரிகளும் கேடயமும் வேலும் வரிசையாக வேலி போல அமைக்கப்பட்டதை குறிப்பிடுகிறது. செங்கம் பகுதியில் காணப்படும் நடுகள் கோவில்களை சுற்றி வேல் கேடயம் நிறுத்தப்பட்டிருப்பதை காண முடிகிறது. சங்க காலத்தில் குறிப்பிடப்படாத புலிக்குத்தி பட்டான்கள், மான்குத்தி பட்டான்கள், பன்றி குத்தி பட்டான்கள், நவகண்டம், அரிகண்டம் போன்ற நடுகர்களும் கிடைக்கின்றன. நாய், கிளி போன்ற வளர்ப்பு பிராணிகளுக்கும் நடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. நடுகள் செய்திகளை தொகுத்து நோக்கினால் அகநானூறு பாலைத்திணை பாடல்கள் வெற்றி திணையின் நிறை கவர்தல் நீடலில் இருந்த மரபர்களுக்கு நடுகள் அமைத்ததை குறித்து குறிப்பிடுகிறது. புறநானூற்றில் காணப்படும் வெற்றி கரந்தை பாடல்கள் எந்த அரசை பற்றியும் குறிப்பிடவில்லை என்பது கவனிக்கத்தக்க. ஆணிரை காண்ட வீரர்களையும் மீட்ட வீரர்களையும் பாடுகிறது. ஆணிரைகளுக்காக போரிட்டு அவன் முயற்சியில் ஈர்ணித்த பேர் கூறப்படாத வீரர்களின் பெருமையை இப்பாடல்கள் பாடுவதிலிருந்து நாம் வெற்றி திணையின் தொன்மையை அறிகிறோம்.
குறிஞ்சி திணைக்கு புறனான வெச்சி கலந்தை பெரும்பான்மையான நடுகர்கள் குறித்த பாடல்கள் அமைந்துள்ளன. குறிஞ்சி களவுக்காதலுக்குரியது போல வெச்சி ஆணிரை களவிற்குரியது என நச்சினார்க்கினியர் விளக்கம் கூறுகிறார். பல்லார் கோவலர் படலை சுட்ட கல் ஆயினையே புறநானூறு 263வது பாடல் என்ற வரிகள் கோவலர்கள் நடுகளை வழிபட்டதை கூறுகிறது. இப்பாடலின் மூலம் நடுகளுக்கும் முல்லைத்திணைக்கும் இடையிலான தொடர்பினை அறிய முடியவில்லை. தொல்குடி மக்களின் பண்பாட்டை அறிவதில் நடுகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. வீரத்தின் அடையாளமாக ஏற்கப்பட்ட நடுகள் குறிஞ்சி முல்லை திணைக்குரியதாக காட்சிப்படுத்தப்பட்டாலும் திணை பகுப்பு மீறி சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது. சங்க இலக்கியத்தில் தொல்லியல் சான்றுகளை பொருத்தி பார்ப்பதன் மூலம் பண்டைய மக்களின் பண்பாட்டையும் சமூக நிலையும் சான்றுகளுடன் அறிய முடிகிறது. அந்த வரியில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கராத்தே வீரர்கள் வந்து வெற்றி வீரர்களுக்காக இயற்கையா அமைச்ச பாறைகள்ல புடைப்பு சிற்பமா செதுக்கினாங்க பெயர்கள். அதுக்கு சான்றா சொல்றதுதான் இது வந்து மாசாதிகள், வீர மாசாதிகள்னு சொல்லுவாங்க, சதிகள்னு சொல்லுவாங்க. ஒரு வளையல் போட்ட வழக்கை பார்த்தீங்களா, பெண்கள் வந்து கணவனோட இறந்துட்டாங்க, கணவன் இறந்ததும் பெண்களும் இறந்துட்டாங்கன்றது குறிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கல்ல வச்சிருக்காங்க. தொழில் துறையால மாசாதிகள் வந்து நிறைய இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சங்க இலக்கியத்துல வந்து கணவன் இறந்ததும் மனைவி எரிந்ததுனால 2 பாட்டு இருக்குமா. ஆயாத்திடன் இறந்ததும் அவரோட உடலை மக்களுக்கு வந்து தீரம் சிறந்தாங்கன்னு ஒரு பாடலும், பூதபாண்டியன் இறந்ததும் அவங்க ஒய்ஃப் வந்து கீழே விழுந்தாங்கன்னு 2 பாடல் இருக்கு. இது வந்து நடுக்கள் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வச்சாங்கன்னு நார்மலா வச்சு ஒரு உருவம் பொறிச்சு வைக்கப்பட்ட கல் காலகட்டத்துல எந்த மாதிரி ஆச்சு அப்படின்றதுக்கான ஒரு சான்றா தான் நான் இருக்கேன். கிபி 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கிடைக்கிற நடுக்கள்லாம் இந்த மாதிரி தான் கிடைக்குது. ஒரு வீரன் வந்து போருக்கு போறான், இறந்து கடல் கிட்ட போறான். இந்த கதையில தான் இந்த நடுகள் வந்து புரியுது. மலையனூர்ல இந்த மாதிரி நடுகள் கிடைச்சிருக்கு, 2 நடுகள் கிடைச்சிருக்கு. வீரன் போருக்கு போறான், இறக்குறான். மேல வந்து சிவலிங்கத்தை போட்டோ இல்ல வந்து வைணவ நேர்த்தியான சங்க சக்கரம் போட்டோ கடற்கிட்ட மேலுலகத்துக்கு போனதான் ஒரு கருத்து இருக்கு. ஆனா சங்க இலக்கியத்துல நம்ம வந்து நடுகள் பாடல் பார்த்தோம்னா அங்க வந்து மேலுலக கருத்தையே பார்க்க முடியாது. நடுகள் பாடலை பொறுத்த இருக்கும். சொல்லப்போனா ஆவி உலகம் வந்து அதுல அவங்க ஆவி வந்து இந்த உலகத்திலே இருக்கு, அதை ஒரு பொருள் அடைக்கணும்ன்ற கான்செப்ட்ல தான் கல்லுல வந்து வீரனோட ஆத்மாவை ஏற்றதா நடுகள்ல உருவாக்குனாங்க. வேற பாடல்கள் இருக்கு புறநானூற்றுல. அந்த மேல் உலகம் போயிட்டு வீரன் வந்து அங்கங்க பெண்களை தருவான். ஆனா நடுகள் பாடல்கள்ல அந்த மாதிரி எந்த குறிப்பும் இல்லை. இது வந்து புலிகுத்தி பட்டான்கள். இது சங்க இலக்கியத்துல புலிகுத்தி பட்டான்கள் பத்தி சொல்லல. ஆனா நமக்கு 6ஆம் நூற்றாண்டுல இருந்தே புலிகுத்தி பட்டான்கள் கிடைக்குது. இது வந்து நடுகள்ன்றது வந்து வைதிக நெறி இல்லாத ஒரு வழிபாடுதான். வைதிக நெறி உள்ள வந்த பிறகு நடுகள் இப்படி மாறுதுன்றதுக்கான ஒரு சான்று. குதிரை வீரன் போருக்கு போறான், இறக்குறான், அதுக்கப்புறம் அவனுக்காக மற்றவங்க வழிபாடுறாங்க. இது வந்து கடவுளை குறிக்கிறது. இது வந்து இப்ப கோவில்ல வழிபடுற ஒரு நடுகல் சார். தென் மாவட்டங்கள்ல கோவில்ல நிறைய நடுகர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தென் மாவட்டங்கள்ல கிடைக்குது. தென் மாவட்டம்னா நான் தர்மபுரி செங்கம் பகுதியை சொல்றேன். அங்க நடுகர்கள்லாம் கோவில்லே வந்து பெரியப்பன், கிருஷ்ணப்பன் இந்த மாதிரி பேர்ல வணங்குறாங்க.